நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் விளங்குன மாதிரி தான். வாங்க சுப்பு, எப்போ வந்தீங்க? அது எப்படி சார் தூக்கத்துல இருந்து முழிக்கிறதே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க? தூக்கமா? சேச்சே, நம்ம பள்ளிக்கூடத்து வளர்ச்சியை பத்தி நான் டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியுது தெரியுது. என்ன சுப்பு, என்ன விஷயம்? நான் அந்த ஸ்டாலில் வர சொல்லியிருக்கேன். என்ன சார் சிரிக்கிறீங்க? உனக்கு நேரம் போகலைன்னா அவனை கூப்பிட்டு நோன்றதானே உன் வேலை. அவன் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இப்பதான் வெளியே வருது. அவன் பண்ண ஒரே ஒரு விஷயம் தானே வந்திருக்கு, நீ என்ன ஒன்னா வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? கிளாஸ்ல அவன் பசங்களுக்கு கலரும் கேக் வாங்கி கொடுத்துருக்கான் சார். அப்படியா? அடப்பாவி, என்னையா அநியாயமா இருக்கு? அதத்தான் கேளுங்கன்றான் சார். நான் எச்சம் இதெல்லாம் போய் கேட்கலாமா? அவனா கொடுத்து அனுப்பணும்யா. உச்சி வெயில் மண்டே புழக்கிற இந்த நேரத்துல வாங்கின கலர்ல நமக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அனுப்பணும்னு அவனுக்கு தோணல பாத்தியா? உங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்ல வந்தானா, என்ன சொல்லணும்? ஏயா ஒரே ஒரு கிளாஸ் சொன்னது தப்பாச்சா? புண்ணாக்கு அதுவும் கொடுக்குறானா? ஆளை விடுங்க சார். மே ஐ கம் இன் சார்? ஸ்டாலின் கம் இன். வாங்க வாங்க. வணக்கம் சார். சார் நீங்க வர சொன்னீங்க பின்னு சொன்னார் சார். ஆமா ஸ்டாலின், நீங்க பண்ண காரியத்தால ஏஎச்எம் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. என்ன சார் என்னாச்சு? என்னாச்சா? ஏன் ஸ்டாலின், கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கு கலரும் கேக்கும் வாங்க கொடுக்குறீங்க, நல்ல விஷயம் தான், அதை நாங்க பாராட்டுறோம். ஆனா இந்த பள்ளிக்கூடத்திலேயே 2 பெரியவங்க நாங்க இருக்கிறோமே, வாங்கின கலர்ல கொஞ்சம் கலர் எங்களுக்கும் கொடுத்து அனுப்பிச்சுன்னா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க பாருங்க. அதனால அவர் எவ்வளவு அப்செட்டா உட்கார்ந்துருக்காருன்னு. சார் கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? படிக்கிற கிளாஸ்ல கலரும் கேக்கும் சாப்பிட்டாங்கன்னு நான் கோவப்படுறேன், நீங்க என்னமோ பங்கு தரலன்னு வருத்தப்படுறீங்க. ஆஹா, ஆக்சுவல் பிரச்சனை இதுதானா? நான் வேற இடம் தெரியாம சாமி ஆடிட்டேனே. ஸ்டாலின், அது என்ன வகுப்பறையா இல்ல ஓட்டலா? கேக்கு கலர்னு கொடுத்து கிளாஸ் ரூம் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. சார் பசங்கெல்லாம் பசியா இருக்காங்கன்னு தான். அதுக்குன்னு கிளாஸ் ரூம் ஓட்டலா மாத்திடுவீங்களா? சார் கரும்பு வீரர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்க எல்லாமே பசியோட மாணவர்கள் படிக்கக்கூடாதுன்னு தான் ஸ்கூல்ல சத்துணவே போட்டாங்க. சுப்பு என்ன பிரமாதமா யோசிச்சிருக்காப்புல, அருமையான சிந்தனை இல்ல? எம்ஜிஆர் இவனு ஒன்னா? எப்பா நீ பிரச்சனையை டைவர்ட் பண்ணாத. உன் கம்ப்ளைண்ட் என்ன? கிளாஸ் ரூம்ல எப்படி இதெல்லாம் சாப்பிடலாம்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? எம்ஜிஆரே போட்டிருக்காரு, அப்ப நான் போடக்கூடாதாங்கிறாரு. இதானே ஸ்டாலின், இந்த ஆண்டு விழாவில் நீங்க தான் வரவேற்பு உரை நிகழ்த்த போறீங்க. தேங்க்யூ சார். அவன் ஆப்படிக்க வர சொன்னா அவார்டு கொடுத்து அனுப்புறீங்க. நல்லா இருக்கு சார் உங்க கதை. ஆமா, கை சரியாச்சா இல்லையா? ஆச்சு இல்ல, இன்னும் ஒரு 2 நாள் சரியாயிடும். இன்னும் 2 நாள் தானே? அது வரைக்கும் நான் வாயை மூடிட்டு இருக்கேன். அது வரைக்கும் உயிரை வாங்காம போக மாட்டார் போல இருக்க. நல்ல வாத்தியாரு, நல்ல ஹெட் மாஸ்டர், உங்க 2 பேருக்கு இடையில மாட்டிட்டு நான் தான் முழிக்கிறேன். உட்காருங்க. ஸ்டாலின், உங்க ஃப்ரெண்ட் உங்களை சும்மா விட மாட்டார் போல இருக்கு. அப்புறம் என்ன சொல்றானுங்க பயல்கள்லாம்? என்ன சொல்ல வராங்கன்னு புரியல சார். புரியணும். எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு சார். என்ன ஸ்டாலின், என்னாச்சு? சார் அவங்களுக்காகத்தான் சார் நம்ம எல்லாமே பண்றோம். ஆனா அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சார். என்னையா வருத்தப்படுறியா? இல்லைங்க சார், நம்ம எதுக்காக பண்றேன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் நடக்கும். அது கொஞ்சம் கூட அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சார். பசங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கலேன்னு வருத்தப்படுற? ஆமா சார். நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்டியா? சார் புரிஞ்சுக்கிறதா ரொம்ப முக்கியம். அப்புறம் முதல்ல அவங்கள யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க கூட ஈஸியா நெருங்க முடியும். ஸ்டாலின், இந்த கிளாஸ்ல இருக்கிற 30 பசங்களோட பேரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது சார். ஒரு 20 பேர் பேராவது தெரியுமா? இல்ல சார். நீங்களே அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாத போது அவங்க மட்டும் எப்படி உங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க? அந்த பசங்க யாரு, எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்தவங்க, எந்த மாதிரி இடத்துல இருந்து வர்றாங்கங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா?
நம்ம கிட்ட படிக்க வந்த பசங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க நினைக்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். வாத்தியார் நான் என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? தம்பி நீ யாருப்பா, எங்க இருக்கேன்னு கேட்டா நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? கண்டிப்பா இல்லை சார், அது எனக்கு தோணவே இல்லை சார். ஸ்டாலின், உங்களை மாதிரி உள்ள ஒருத்தருக்கே இது தோணலைங்கிற போது நான் இதை வேற யாருக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும்? ஸ்டூடெண்ட் என்கிறவன் 110 115ங்கிற வெறும் ரோல் நம்பர் இல்ல, அதையும் தாண்டி அவனுக்கு பிடிச்சது எது பிடிக்காதது எது, அவங்க அம்மா அப்பா யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க நினைக்கிற விஷயத்த அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். வியாதியை குணப்படுத்தணும் நினைக்கிற நல்ல டாக்டர் பேஷண்ட பார்த்ததும் மருந்து எழுதி கொடுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்ட, எப்ப சாப்பிட்ட, மழையில நனைஞ்சியா, இப்படி காய்ச்சலுக்கான எல்லா காரணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மருந்து எழுதி கொடுப்பாரு. நோய்க்கான காரணம் என்னன்னே தெரியாம மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா வியாதி சரியாயிடுமா? போங்க ஸ்டாலின், போய் பசங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது ஒண்ணும் தப்போ அவமானமோ இல்ல. அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சலிப்போ கோவமோ வராது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் வரேன் சார். குட். குட் மார்னிங், சிட் டவுன். நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிறதா ரொம்ப முக்கியம். அப்புறம் முதல்ல அவங்கள யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க கூட ஈஸியா நெருங்க முடியும். சீட்டை கிழிச்சாங்களா இல்லையா? பார்த்தா பாவமா தான் தெரியுது. அதெல்லாம் இல்லடா, அவர் நம்மளதான் பாவமா பாக்குறாரு. இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்க போறது இல்ல. என்னடா என்ன மட்டும் தனியா மாட்டி விட்டீங்க? கிளாஸ் எடுக்கலண்டா அவ்வளவு சந்தோஷமா? உட்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்னதா அறிமுகப்படுத்திக்கிற போறோம். என்னடி சார் முதல்ல இருந்து வராரு? முடியறப்போ எதுக்கு இந்த முதல் சீர்னே புரியலையே. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தரா எழுந்திருச்சு உங்களோட பேரு, உங்களுக்குள்ள நீங்களா வச்சுக்கிட்ட பட்ட பேரு, உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அவங்க பேர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லணும். சரியா? சரியா? இப்ப எதுக்கு தேவையில்லாம நம்ம கிளாஸ் எடுக்காம இது பண்ணாலும் ஓகே தான். ஆமா ஆமா. முதல்ல யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? நீ ஆரம்பிடா. நானா சார்? நீ தான்டா, எந்திரி. என் பேர் வந்து ஏ ஆசீர்வாதம் சார். எனக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. கரெக்டான பேரு தான், மேல சொல்லு. எங்க அம்மா பேரு மேரி சார், அப்பா பேரு அடைக்கலாம். அவர் வந்து டிரைவரு, லாரி ஓட்டுறாரு. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? தேன் மிட்டாய் சார். சரி, வேற என்ன பிடிக்கும்? விஜய் பிடிக்கும் சார். சரி, வேற என்ன பிடிக்காது? தமிழ் வாத்தியார பிடிக்காது சார். டேய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. சரி, பின்னாடி என்ன வாங்கணும்னு ஆசை? நானா ஊசி குத்துற டாக்டர் ஆகணும் சார். ஆசையெல்லாம் நல்லா தான் இருக்கு. உட்காரு. அடுத்து நீ. என் பேர் இசுக்கி சார். என் பட்ட பேரு எங்க அம்மா பேர் லட்சுமி சார். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அது ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப்.
ஹவுஸுண்டா இல்லைம்னு அர்த்தம். வீட்டில் உங்கள் அம்மா எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்கல்ல, அதனால தான் அவங்கள ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறான். ஹவுஸ் ஒய்ஃப்டா தமிழில் இல்லத்தரசி. புரியுதா? மேலே சொல்லு. அப்பா பேரு சக்திவேலு சார், சிட் ஃபண்ட் நடத்துறாரு. போய் சொல்றா சார், அவங்க அப்பா வட்டி கூறாரு சார். பல்லா. சரி சரி, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லு. ஊட்டி பிடிக்கும் சார். ஓ, அப்புறம் யாராச்சாலும் பிடிக்காது சார். சரி, என்ன வேணும்னு ஆசை சொல்லு. சார் சொந்தமா சர்க்கஸ் கம்பெனி வைக்கணும் சார். குட், உட்கார். நீ சொல்லு. என் பேர் பாலசுப்ரமணி சார், கிளின்னு கூப்பிடுவாங்க சார். கிளியா? ஆமா சார். அப்பா பேர் பாஸ்கர் சார், அம்மா பேர் பி சுஷிலா சார். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? கிரிக்கெட் சார். என்ன பிடிக்காது? பாட்டு சார். என்னடா சொல்ற? பாட்டு பிடிக்காது சார். சரி, என்ன வேணும் உனக்கு? சச்சின் சார். உட்கார். என்னடா நீ கலெக்டர் ஆகணும் சார். எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை சார். நான் மிலிட்டரியில சேரணும் சார். டீச்சர் ஆகணும் சார். நானு சயின்டிஸ்ட் ஆகணும் சார். சார் எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை சார். ஓ, நான் வாத்தியார் ஆகணும் சார். உட்காரு. டேய், ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிடி பீரியட் சார். அதான் பிடி பீரியடா? ஏய், பிடி பீரியட்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்குலாம்? பிடி பீரியட்னா பிசிக்கல் ட்ரைனிங் அர்த்தம். படுத்து தூங்க கூடாது, ஓடி ஆடி விளையாடணும் சார். அதான் நான் கிளாஸ் ரூம்லயே பண்றோமே சார். அது சரிதான். பாடம் படிக்க வேண்டிய இடத்துல விளையாடுறது, விளையாட வேண்டிய இடத்துல படுத்து தூங்குறது. பிடி மாஸ்டர் எங்கடா? அவர் இன்னைக்கு லீவ் சார். அப்படியா? டேய், நம்ம பிடி ரூம்ல வாலிபால் இருக்கும். நான் சொன்னேன்னு சொல்லி குறிவிட்டு வாங்கிட்டு வாங்க. வாங்க சார். சார் இது ஃபுட்பால்ல சார், வாலிபால். எனக்கேவா? குருவி, அப்படி போய் ஓரமா நில்லு பார்க்கலாம். சார் நானும் பிளேயர் தான் சார். ஆமா ஆமா ஆமா, நீ பெரிய ரெக்கார்ட் பிளேயர். போப்பா. நீ வளர்ந்துட்டா மட்டும். ஏய் பாய்ஸ், கோ பேக். சார் ஸ்டாலின், ஆர் யூ ரெடி? ஆமா சார். கேர்ள்ஸ், கோ பேக். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நெவர். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. எப்படி சுப்பு, ஷாட் எப்படி? ஷாட் சுமார் தான், ஆனா கை பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு போல இருக்க. கைக்கு என்ன என்ன பண்ணணும்? ரிப்பீட் பண்ணவா? அதெல்லாம் வேணாம், கையெழுத்து போடணும் ஒரு டிஸ்மிஸ் ஆர்டர்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சுப்பு கொஞ்சம் உட்காருங்களேன். என்ன சார் ஒரு டிஸ்மிஸ் ஆர்டர்ல கையெழுத்து போடுங்கன்னா இவ்வளவு யோசிக்கிறீங்க? கையெழுத்து போடுவீங்களா மாட்டீங்களா? ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சுப்பு. அக்கார்டிங் டு அவர் ஸ்கூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நிறுத்துறீங்களா சார்? எதுவா இருந்தாலும் தமிழ்ல பேசுங்க சார். இந்த இங்கிலீஷ்ல பேசுற டெக்னிக்கு குறி வேணா பயப்படுவான், நான் பயப்பட மாட்டேன் சார். ஐயே ஏகச்சம், திஸ் இஸ் ஸ்கூல். ஐ நோ லாங்குவேஜ் இங்கிலீஷ். வாட் ரூல்ஸ் யூ செட்? ஐ அஃப்ரைடா? ஐயோ மேனேஜ்மெண்ட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யூ சீரியஸ்? வெரி 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 ப்ராப்ளம். ஹி மிஸ்டேக்கட். ஒய் நோ டேக் நோ ஆக்ஷன்? அவன் கூக்கி அண்டர் ஸ்கூல் ஆல் இன் ஒன்னு. தட் இஸ் தி ரூல். யூ ஹெச்எம் நோ அண்டர்ஸ்டாண்டிங் டாக்கிங். ஐயே ஏகச்சம் அண்டர்ஸ்டாண்ட் டாக்கிங். எப்பா 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 தெரியாம உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டப்பா. யாருகிட்ட? சரி சரி மன்னிச்சிருப்பா. இந்த மன்னிக்கிறதுலாம் இருக்கட்டும் சார், முதல்ல விஷயத்துக்கு வாங்க. டிஸ்மிஸ் ஆர்டர் கையில கொடுத்து இந்த ஆளை வெளிய அனுப்புங்க சார். அது முடியாதுப்பா. முடியாதா? ஏன்? அதான் முடியாதுங்கறனே. அதான் ஏன்ற சார்? ஸ்டாலின் வேலைக்கு சேர்ந்து நேத்தோட 31 நாள் ஆச்சு. அதாவது ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க சார்? ஆமா சுப்பு. இனிமே நாமளே நினைச்சாலும் இந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அந்த ஆளு மனசு வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனா தான் உண்டு. இதுதான் நம்ம ஸ்கூலோட ரூல்ஸ். இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமே. யோ என்ன அது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் விரல தடவிட்டு இருக்க? அது வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு சுப்பு. இனி இந்த ஆளை ஒண்ணுமே பண்ண முடியாது. வடிவேல் பாஷையில சொல்லணும்னா மேட்டர் ஓவர், டோட்டல் டேமேஜ். திட்டம் போட்டு என்ன கவுத்துட்டீங்களே சார்? அப்படியெல்லாம் உன்னை கவுத்துற மாட்டேன் சுப்பு. தெரியும் சார் உங்களை பத்தி எனக்கு. அன்னைக்கு கையில கட்டு போட்டுட்டு வந்த அன்னைக்கே எனக்கு சந்தேகம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சைத்திட்டம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு சார். நிஜமாவே இப்ப கூட இந்த கை வலிக்குது சுப்பு. வலிக்குது சுப்பு கை. நீங்க எல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டர். சை யோ நான் ஹெட் மாஸ்டரா இல்லையாங்கிறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டாலினை ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணணும்னாலும் 5-6 மாசம் கழிச்சு நடக்கிற மேனேஜ்மெண்ட் மீட்டிங்ல தான் ஏதாவது பேசி முடிவெடுக்கணும். யோ நீயும் இந்த ஆள் கூட கூட்டு சேர்ந்துட்டு இல்லையா? யோ சுப்பு, அந்த ஆளு கூட்டும் இல்ல பொரியலும் இல்ல. எதுவா இருந்தாலும் அவரை மிரட்டாம இங்கேயே பேசு சுப்பு. அப்படியே மிரட்டினாலும் பயந்திர கீந்திர போறாரு. சரியான ஊம குசுமா சார் இந்த ஆளு. யோ சைலண்டா சாதிச்சுக்கிட்டல்ல. பாக்கலாம் ஐயா பாக்கலாம், நீ எப்படி இந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்றன்னு பாக்கலாம் ஐயா. என்ன சுப்பு திரும்ப திரும்ப அந்த ஆளை போய் மிரட்டிக்கிட்டே இருக்க? சரி என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆத்தங்கரைக்கு போர்டை தூக்கிட்டு போய் பாடம் எடுத்தான்ல, அவனுங்க வைப்பாங்க ஆப்பு இவருக்கு. யோ அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுயா, பாத்துக்கிட்டே இரு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு. நாங்க உன்னை டிஸ்மிஸ் பண்ண முடியாதான்னு சந்தோஷப்படுற. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். நீ நொந்து நூடுல்ஸ் ஆகி என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன்னு எங்க காலை பிடிச்சு கெஞ்ச போறியா இல்லையான்னு பாரியா. சரி சுப்பு டென்ஷன் ஆகாத, பொறுமையா பேசுவோம். உங்களோட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல சார். யோ நான் இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்யா. நீங்க ஹெட் மாஸ்டர் இல்ல சார், கெட்ட மாஸ்டர். இந்த உருப்படாதவனுக்கு உதவி பண்ணதுக்காக நீங்களும் அனுபவிப்பீங்க சார். நீங்க அவனை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு நாள் வருத்தப்பட்டு தலகுனிகிற நாள் வரும் சார். அன்னைக்கு நான் பாப்பேன், உங்களை பாப்பேன், சிரிப்பேன் சார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யோ ஸ்டாலின், என்னைக்கோயா உன் நாட்களை இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு இம்சதாயா.